யார் இந்த தர்ஷன்? கர்நாடகால மிகவும் பரவலா கான்ட்ரவர்சியலான மக்களால ஷாக்கோட பார்க்கப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த தர்ஷன் ரேணுகா சுவாமியோட கேஸ். ஸோ தர்ஷன் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். கர்நாடகா ஸ்டேட் அவார்ட் வாங்கின ஒரு நடிகர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய சினிமா கரியர் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததோ அந்த அளவுக்கு தன்னுடைய பர்சனல் லைஃப் பயங்கரமான ஃபெயிலியர்ல இருந்திருக்கு. ஸோ பல்வேறு அலிகேஷன்ஸின் மத்தியில தான் தர்ஷன் அவருடைய வாழ்க்கையானது தொடர்ந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கு இடையிலான பிரச்சனை, டொமஸ்டிக் அபியூஸ் கேஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை கடந்து வந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்ல தன்னுடைய ஒய்ஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் பவித்ரா அப்படின்ற நபருடைய ஒரு தொடர்பின் காரணமாக அது இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. என்ன பிரச்சனை? அது ரேணுகா சுவாமி அப்படிங்கிற ஒரு 33 வயது நபர் பவித்ரா கவுடா அப்படிங்கிறவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சில மெசேஜ்களை அனுப்புறாரு. ஸோ இந்த பவித்ரா கவுடா தான் தர்ஷன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவர் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் என்ன பண்ணுது? தர்ஷன் அவர்களை எரிச்சல் மூட்டுது. பொதுவாக ஒரு செலிபிரிட்டிஸ்க்கும் ஃபேன்ஸுக்குமான தூரம் அப்படிங்கிறது முன்னாடி காலகட்டத்தில் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த கேப் ஆனது ரொம்பவே சுருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் என்ன பேசுறாங்களோ அது டைரக்டா செலிபிரிட்டிஸை போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. சோ இந்த ரேணுகா சாமி பண்ண சில கமெண்ட்ஸ் தர்ஷனை பயங்கரமா கோமடைய வச்சிருக்கு. சோ இதன் காரணமாக ரேணுகா சுவாமியை பெங்களூருக்கு தன்னுடைய அந்த ஃபேன்ஸ் மூலமா வர வச்சிருக்கிறாரு. வர வச்சது மட்டும் இல்லாம அவரை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவர் கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவமானது 2024 ஜூனுடைய அந்த எர்லியான ஸ்டேஜில் நடக்குது. அதனைத் தொடர்ந்து ரேணுகா சுவாமியுடைய உடலானது ஜூன் 9ஆம் தேதி 2024 அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுது. அவருடைய உடலில் கிட்டத்தட்ட 31 இடங்களுக்கு மேல காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு அப்புறம் அட்டாப்சி பண்ணப்பட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பவித்ரா கவுடா அவர்களை அக்யூஸ்ட் 1 அப்படின்னும் தர்ஷனை அக்யூஸ்ட் 2 அப்படின்னும் இன்னும் ஒரு சில பேரையுமே காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் தர்ஷன் எப்படி மாட்டினார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஷெட்ல இருந்ததுக்கான ஒரு 8 புகைப்படங்கள் எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. ஸோ அதனை பேஸ் பண்ணி தர்ஷனையுமே கைது பண்ணாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட தர்ஷனுக்கு ஒரு மாத காலத்திலே மெடிக்கல் ரீசன்ஸ் காரணமாக இன்டர்ம் பெயில் கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து இன்னும் சில நாட்களிலே ரெகுலரான பெயில அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிட்டா. அப்படி அதாவது தொடர்ந்து படங்கள் ஷூட்டிங் போறதா இருக்கட்டும், அப்ராட் கண்ட்ரிஸ் போறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கான லீனியன்சியை கோர்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு பிரச்சனை எங்க மாறுது அப்படின்னா, 2025 ஜூலை மாதம் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல இன்டர்வியூன் ஆகுறாங்க. ஸோ இன்டர்வியூன் ஆன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹை கோர்ட் எப்படி இவ்வளோ லீனியன்ட்டா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் இந்த கேஸ்க்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது, நாங்க இன்டர்வியூன் ஆகி நாங்க தான் தீர்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டியா இருந்து அவர் பண்ணக்கூடிய இந்த விஷயமானது இன்னைக்கு கர்நாடகால அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் இது பத்தின எந்த ஒரு கருத்துக்களையுமே தர்ஷன் சைட்ல தர்ஷன் கொடுக்கல அப்படின்னாலும் தர்ஷனுடைய லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமே தானே தவிர தர்ஷன் இருந்தாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ இதை நாங்கள் தொடர்ந்து கோர்ட்ல ஃபைட் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனுடைய லாயரும் இந்த இடத்துல பதிவிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான பல கேஸுகள் இன்னைக்கும் கோர்ட்டில் தொடர்ந்து நிலுவையில் இருக்கு. அண்ட் நிறைய பேர் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வந்துட்டே தான் இருக்கிறாங்க. என்னதான் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அவரும் ஒரு காமனான ஒரு மனிதன் தான் அப்படிங்கிறத நீதித்துறை அப்படின்றது இன்னைக்கும் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸுக்கான தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தர்ஷனோட ஃபேன்ஸ் மத்தியில் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ நம்மளும் அந்த எதிர்பார்ப்போட தான் காத்துக்கிட்டு இருக்கோம்.